ஜல்லி, எம் சாண்டு, சிமெண்ட்டு. ஜல்லி போடுறாங்க பாருங்கள், எம் சாண்டு போடுறாங்க பாருங்கள். ஜல்லி, எம் சாண்டு, எம் சாண்டு இதெல்லாம் ஈக்குவலாக போடுவாங்க. அதுதான் தண்ணி ஊற்றுறாங்க பாருங்க. மேலே ஏற்றுறாங்க. இங்கே ஒன்று மிக்ஸ் ஆகுது பாருங்கள். சரியா மிக்ஸ் ஆகட்டும். 3 சுற்று தான் சுற்றுது பாரு. நல்லா போகுது பாரு, நல்லா போகுது. கலவை நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். தண்ணி, சிமெண்ட்டு, ஜல்லி, எம் சாண்டு. எல்லாம் மிக்ஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஜல்லி எடுத்துகிட்டு வராங்க, ஒரு பக்கம் மணல் எடுத்துகிட்டு வராங்க. பாதி கொட்டுறாரு பாருங்க, மீதி பாதி அடுத்த வாட்டி கொட்டுவார். நல்லா போகுது பாருங்க. அடுத்த பாதி இப்போ கொட்டுவார். இப்படி தாங்க ஜல்லி மிக்ஸ் பண்ணி ரூஃப் போடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இதுதான். இந்த தண்ணி ஊற்றுறது பாருங்க. எல்லாம் ஆல்டர்னேட்டாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஜல்லி மணல் நிற்கிறது பாருங்கள். சிமெண்ட் மூட்டை ஒரு பக்கம், ஜல்லி ஒரு பக்கம், மணல் ஒரு பக்கம். அது ஜல்லி கொட்டுறாங்க, அடுத்து மணலை கொட்டுறாங்க, மறுபடியும் மணல் ஜல்லி, இல்லை சிமெண்ட் மூட்டை போடுறாரு. ஜல்லி வருது, இன்னொரு ஜல்லி வரணும். சிமெண்ட் மூட்டை கட்டுறாரு. இங்கே பாரு, இந்த கலவை ஊற்றுறாங்க. ஜல்லி வந்துடுச்சு பாருங்க. இதுதாங்க ரொட்டீன். ஒரு ரூஃப் போடணும்னா ஜல்லி, கலவை, சிமெண்ட் எல்லாமே இப்படி தான் கலப்பாங்க. இதுதான் அதோடைய மிஷின். நன்றி மரியா விலாக்ஸ் நண்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும். நன்றி.